போனாலும் உன்னோட கான்ஃபிடன்ட் அதிகம். நீ மேல் லெவல் போனாலும் ஏதோ ஒரு சின்ன விபத்தினால கீழே வந்தாலும் உன்னால அந்த நிலைமையை தாங்கிக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம், உனக்கு வேலை தொடங்க தெரியும். இதுலேருந்து தான் மேலே போயிருக்கும் மறுபடியும். ஆனால் மேலே போயிருவோம், டாப்பில் போனோம், கீழே வந்துட்டோம் முடியாது. அதான் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுவோம். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண சொன்ன காரணமே அதுதான் சார். இப்போ நீங்கள் 1 year தான் அது இல்லை கிடையாது. ஜாப் ட்ரைனிங், ஜாப் கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது உங்களுக்கும் ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து EA கிரேட் லைசன்ஸ் சொல்கிறோம். சரியா? EA கிரேட்னா EA கிரேட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க மட்டுமே வாங்கக்கூடிய C லைசன்ஸுக்கு வந்து நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணலாம். அது நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எங்களால் உங்கள் கையில் இருந்ததுன்னா உங்களோட வேல்யூவே தனி. ஃபாரின்லேருந்து எல்லாத்துக்கும் தனி. அந்த வேல்யூ தரோம்னா 3 வருஷம் வேலை செய்யணும். பேரலாம் அரியர் கம்ப்ளீட் பண்ணிடணும். அரியர் கம்ப்ளீட் பண்ணணும், 3 வருஷம் வேலை செஞ்சுருக்கணும். அந்த EA சர்டிஃபிகேட், EA கான்ட்ராக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா C கோல்டு சர்டிஃபிகேட் இருக்கும், C லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த லைசன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாவே உங்களோட சேலரி ட்ரிபிள் மடங்கு மேலே இருக்கும். அப்புறம் அடுத்து மிகப்பெரிய யூஸ் அதுதான். அதே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நாங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம்னா ஒரு சேசர்ட் இருக்கணும். இல்லை சார் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு C லைசன்ஸ் எடுத்து அப்ளை பண்ணால் வழிமுறை பண்ணி கொடுப்போம். அந்த C லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் எங்கிட்ட 1 வருஷம் இருக்கணும். ஆனால் இது எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் எடுக்க முடியும். அதை மைண்ட் எலக்ட்ரிக்கல் மட்டும் தான் எடுக்கணும். அது நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணுறோம். பட் அது நீங்கள் இருக்கிறதா இருந்தால் 4 years இருக்கணும் சார். அப்போ 4 years அது உனக்கு லைசன்ஸ் வேணும். 4 வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன லாபம் அதை யோசனை பண்ணிப்பாரு. லைசன்ஸ் வேணும். இன்னொன்று, இப்போ நீங்கள் எங்கிட்ட கற்றுட்டுக்கிறீங்க, 1 year இருக்கிறீங்க. இதே சீமென்ஸ் கமேசா ஒன்று வெஸ்டாஸுக்கு தான் நம்ம வந்து MNC கம்பெனி, அதுக்கு தான் சப் கான்ட்ராக்டாக வேலை செய்கிறோம். அவங்களோட ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ப்ராஜெக்ட் அதிகமாக ஆல் ஓவர் இந்தியா ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வேணுங்களை எப்படி எடுப்பாங்கன்னா நான் இதாக சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போன்ற எப்படி எடுப்பாங்க, கீழே வேலை தெரிஞ்சவன எடுப்பாங்க. கான்ட்ராக்ட்காரன் எவன் நல்லா வேலை செய்கிறான், இந்த வேலை திறன் எவனா இருக்குன்னு எங்கள்கிட்டையும் கேட்பாங்க, உங்களையும் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. அப்போ அந்த டேக் ஓவர் பண்ணுவோம், எங்கள்கிட்ட ரெக்கமெண்ட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் டேக் ஓவர் பண்ணுறப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இப்போ அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த 1 year என்ன எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி உங்களுக்கு தெரியும். நான் 1 வருஷம் நான் விண்டுபாங்க வேலை செஞ்சேன், இப்போ அட்டன் பண்ணேன். இந்த 1 வருஷம் நான் என்ன பண்ணினேன், என்ன கற்றுக்கிட்டேன், அதை வச்சு தான் டெவலப் ஆக முடியும். சார் இப்போ இது வந்து மெட்டீரியல் நம்ம வாங்கிக்கணும், கம்பெனி வாங்கிக்கணுமா இல்லை ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த கேபிள் அதெல்லாம் ஒன்று எல்லா கம்பெனியும் எல்லாமே இன்சூரன்ஸ் 3 ரூபா வேலை ப்ராப்பராக சேஃப்டி ஃபாலோ பண்ணணும். ப்ராப்பராக போய் அவங்க சொல்கிற வேலையை ஃபாலோ பண்ணி செய்யணும். நீயா வேலை செய்யணும். பிளான் பண்ணுறது உன்னுடைய திறமை. அவன் சொல்லி கொடுப்பான், நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க 2 பேரும் அது கிடையாது. நீயா கற்று தான். இப்போ யாராவது ஒரு இன்ஜினியர் வராரு, ஒர்க் பண்ணுறாருன்னா அவர் கூட நீங்கள் தான் கோயின்சைட் ஆகி சார் இது சார் இது ஃப்ரெண்டே வந்து ஒரு தொழில் செய்கிறப்ப ஃப்ரெண்டே உனக்கு சொல்லி கொடுப்பாரா? இந்த காலம் அப்படிப்பட்ட காலம். அதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படி கேதர் பண்ணுறது